Vidyakumar IS Academy Institute for your success. இப்போ நம்ம அடுத்து வந்து HCF LCF வந்து இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளி சனி வெள்ளிக்கிழமை பார்த்தோம், திங்கள் செவ்வாய் பார்த்துருந்தோம், புதன் வியாழன் பார்க்கல. 4வது பார்ட் 4 வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஓகேங்களா, HCF அண்ட் LCM வந்து பார்ட் 4 இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கண்டினியூஷன் அப்படியே நம்ம கடைசியாக சால்வ் பண்ணது இதுதான். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். 28வது கணக்கு பார்த்துருந்தோம். இப்போ வந்து 29வது கணக்கு வந்து அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சேட்டில் நான் இருக்கேன், லைவ் சேட் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேவா 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்ட்டு தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. 2 ஈரிலக்க எண்கள் இருக்கு, அதனுடைய பெருக்கற் பலன் வந்து 300 மற்றும் அவற்றின் மீப்பேவா 5 எனில் அவ்வெண்கள் யாது. பெருக்கல் பலன் வந்து 300 இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸோ அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது 15 × 20 அப்படின்னா 300ன்னு வந்துடும். இந்த அது 15 × 20 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், வந்து 200 தான் வரும். ஸோ அப்போ இது வராது. வந்து 15 × 25 வந்து அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டி பேருக்குன்னா 250ன்னு வந்துடும். அது மீதி 125ன்னு வந்துடும். அப்போ 375. அப்போ இதுவும் வராது. வந்து அப்போ 10 × 15 மட்டும் 150ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக போட்டுட்டு போயிடலாமா. வந்து இதில் நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அப்படியே பெருக்கி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். பெருக்கற் பலன் வந்து 300 சொல்லிட்டாங்க, அப்படின்னு மீப்பேவா 5. இப்போ இதை வந்து நீங்கள் மீப்பேவா எடுங்க. 15 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HCF எடுத்தோம் அப்படின்னா அது 5ஆல் டிவைட் பண்ணலாமா. அப்போ 3 வாட்டி போகும், இது வந்து 4 வாட்டி போகும். அவ்வளோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ 5 தான் HCF. அப்போ பெருக்கும் போது 300 வருது, 5 வந்து HCF சொல்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க. அடுத்து 30வது கேள்வி வந்து கூடுதல் 99 மீப்பெரு புது வகு எண் வந்து 9 உடைய மிகை எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றது கேட்குறேன். வந்து ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இன்டிஜர்ஸ் whose sum is 99 and highest common factor is 9 வந்து. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 99 கிடைக்கணும். வந்து அதே நேரத்தில் அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பொது வகு எண் அப்படின்றது எவ்வளோ கிடைக்கணும், 9 உடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 9ன்னு சொல்லிட்டாங்க. 2 எண் இருக்குது, அந்த எண் என்னன்னு தெரியாது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட், அப்போ ஒரு எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், மற்றொரு எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். வந்து இப்போ இந்த 2 எண்ணையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னா 99 கிடைக்கணும். அதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எவ்வளோனா 9ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9x எடுத்துக்கலாமா, 9y எடுத்துக்கலாமா. பெருக்குனா தான் நமக்கு என்ன ஆகும், இப்போ 9 இது ரெண்டுத்திலையும் காமனா வெளியே எடுக்கிறது 9 அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்னா அது HCFன்னு சொல்லுவோம். அப்போ வெளியே எடுக்கணும்னா திருப்பி அதை அப்படியே பெருக்கிறேன். பெருக்கிட்டு என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் நான் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 99 கிடைக்கும். கரெக்டா? இந்த இதான் நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ 9x + 9y = எவ்வளோ சொல்லணும்னா 99 பார்க்குறோம். இப்போ பாருங்க, இந்த 2 எண்ணையும் நான் 9 வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா எனக்கு காமனாக கிடைக்கிறது 9 தான். அப்போ HCF 9 அந்த ஃபில் ஆயிடுச்சா. வந்து அடுத்து 2த்தையும் நான் கூட்டுனா 99, அதையும் நான் ஃபில் பண்ணிட்டேன்னா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா இந்த 9 அப்படின்றது வெளியே காமனாக எடுத்துறீங்க. எடுத்துட்டு x + yன்னு போடுறீங்க. போட்டுட்டு ஈக்குவல் நான் 99. அப்போ x + y = 99 / 9 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 11ன்னு கிடைக்கும். அப்போ x + y அப்படின்றது 2 எண்ணையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 கிடைக்கும். வந்து ஸோ இதில் நம்ம HCF மல்டிபிள் பண்ணால் 99 கூடுதல் நமக்கு வந்துடும். இப்போ ஏன் இந்த மாதிரியா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 2 எண் அப்படின்னும் போது அந்த 2 எண் என்ன அப்படின்றத நம்ம எழுத போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 2 எண் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 11 வரக்கூடியதுன்னா பாருங்க ஃப்ரெண்ட், 1லேருந்து ஆரம்பிப்போம். 1 10 வந்து இது வந்து 9ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 9 90ன்னு வரும். இதுதான் முதல் எண். வந்து ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 எப்படி வரும் அப்படின்னா இப்போ 2 9. அப்போ 9ஆல் பெருக்குங்க 18 வந்து 9 9 81 99 வச்சா கூட்டினீங்கன்னா அடுத்த 2வது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 8 வந்து 9ஆல் பெருக்குங்க 24 வந்து 9 8 வந்து பார்த்தீங்கன்னா 72 வந்து கூட்டினீங்க அப்படின்னா வந்து சரி கட்டணம் போட்டேன். ஒன்று கூட்டியிருக்கேன், ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 9ஆல் பெருக்கினா 27. சாரி 27. ஓகே 27 ஒரு நம்பர் வந்து 9 3 27 8 9 72 வந்து. அடுத்து வந்து பாருங்க 4 இது வந்து 7 ஆகும். அப்போதான் கூட்டினீங்கன்னா 11 வரும் வந்து உங்களுக்கு. ஏன்னா 11 கண்டுபிடிச்சிங்களா, அந்த 11 வச்சு தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். 4 7 அப்படின்னா 9ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 9 4 எவ்வளோ வரும், 36
6ன்னு வரும். வந்து 9 7 63ன்னு வரும். ஸோ அடுத்து வந்து 5 6 வந்து இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 9 பண்ணுங்க 5 9 எவ்வளோ வரும்? 45ன்னு வரும். வந்து அடுத்து 9 6 எவ்வளோ வரும்? 54ன்னு வரும். வந்து அவ்வளோதான். இப்போ அந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 90 9 இல்லை 9 90ன்னு இருக்கலாம். அந்த எண்கள் 18 81 XY எப்படி வேணாலும் இருக்கலாம். 27 72 36 63 45 54 இந்த எண்கள் பொறுத்தவரையும் இதை நீங்க கூட்டிங்கன்னா 99 வரும். இந்த எண்ணுக்கு எல்சிஎம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்து 9 வரும். எல்லாமே 9ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 9ஆல தானே பெருக்கி இருக்கும். அப்படிதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுத்ததை நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்றோம். ஃபர்ஸ்ட் 2 எண்கள் சொல்லிட்டாங்க. அந்த 2 எண்கள் கூடுதல் வந்து 99 சொல்லிட்டாங்க. ஓகே ரைட்டு 99 போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த XY அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 எண்கள் அப்படின்னும் போது அதனுடைய LCF அதனுடைய HCF வந்து என்ன சொல்றோம்? 9 சொல்லிட்டாங்க. அப்போ 9ஆல நான் பெருக்கிக்கிறேன். அப்போ 9 வெளியே எடுத்துட்டு X plus Y போடுறேன் பிளஸ் 99 போடுறேன். அப்ப அந்த 9 எடுத்து டிவைட் பண்ணா 11 கிடைக்குது. அப்ப X-ம் Y-ம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கூடும்போது எனக்கு 11. இப்ப அதுல 9ஆல பெருக்கிட்டேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 99 கிடைச்சிடும். சோ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட். சோ அப்ப X plus Y அப்படின்னும் போது நான் 9ஆல டிவைட் பண்ணி 2 எண்ணையும் டிவைட் பண்ணி மிச்சம் இருக்கிற வேல்யூ வந்து நான் கூட்டினா எனக்கு 11 வருது. அப்ப நான் என்ன பண்றேன்னா அதை வச்சு 1 plus 1 10 கூட்டினா 11, 2 9 கூட்டினா 11, 3 8 கூட்டினா 11, 4 7 கூட்டினா 11, 5 6 கூட்டினா 11 வந்துருச்சு. இப்போ நான் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 9ஆல பெருக்குனீங்கன்னா அந்த எக்ஸாக்ட்டா அந்த எண்ணை நம்ம கொண்டு வரலாம். இப்போ பாருங்க இது எல்லாமே வந்து 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு LCM வந்து HCF வந்து பாத்தீங்கன்னா 9 கிடைக்கும். ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க, கூட்டிங்கன்னா 99 கிடைக்கும். அப்ப இதை ஃப்ரேம் பண்றது முக்கியம். அதுக்கப்புறம் X plus Y வந்து 11ன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம். அப்ப அந்த கூடுதல் அப்படின்றது X-யும் Y-யும் வந்து 9ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த XY இருக்குல்ல அந்த XY கூட்டிங்கன்னா உங்களுக்கு 11 கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம பிரிச்சு போறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அகைன் திருப்பி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். வந்து ஓகேவா? புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? போட்டுடலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்த கணக்கு போலாமா? 31 நீங்க உங்க கையால போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட். சோ அடுத்த சம். முதல் 10 இயலெண்கள் மீதியின்றி வகுப்பட சிறிய எண் எது அப்படின்னு கேக்குறேன். முதல் 10 எண்கள் மீதியின்றி வகுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து அப்ப 10 எண்கள் அப்படி நம்ம எடுத்து எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் 10 எண்களை 1ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இயலெண்கள் அப்படின்னு. சோ 1ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து 2 வந்து அடுத்து 3 அடுத்து 4 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? வந்து 3 அப்படியே தான் வச்சுக்கணும். சரி 3 வந்து நம்ம அப்படியே வச்சுக்க போறோம். 3 2 அப்படியே வச்சுக்க போறோம். அடுத்து 5 நம்ம அப்படியே தான் வச்சாகணும். வேற வழி கிடையாது. அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 × 3ன்னு எழுதலாம். 7 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 7ன்னு தான் எழுதியாகணும். 8 வந்து நம்ம வந்து 2 கியூப்னு எழுதலாம். 9 வந்து நம்ம வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 10 வந்து நம்ம வந்து 2 × 5ன்னு எழுதலாம். வந்து இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்கறேன். ஃபைண்ட் லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை லீஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்கறாங்க. எல்சிஎம் தான் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இயலெண்கள் எடுத்து எழுதிட்டோம். அந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இந்த இயலெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து HCFனா இருக்கிறதுல காமனா இருக்கிற ஒரு நம்பர் வந்து எடுப்போம். இந்த எல்சிஎம் அப்படின்னா இருக்கிற ஹையஸ்ட் நம்பரை தூக்கிட வேண்டியதான். இப்ப பாருங்க 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 விட்டுருங்க. 1 வேல்யூ கிடையாது. பெருக்கும் போது 2 எடுத்துக்கோம். 2ல வந்து ஹையஸ்டா நம்ம என்ன எழுதிருக்கோம் பாத்தீங்கன்னா 2 கியூப்னு எழுதிருக்கோம். எழுதிக்கலாமா? அப்ப 2 கியூப் நான் அப்படியே எழுதிக்கிறேன். எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து இதை நம்ம இத்தனையும் 10 லைனா எழுதி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது போல இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப 2 கியூப்னு எடுத்துட்டேன். அடுத்து 3 அப்படின்னு எடுத்துக்கும் போது 3 அப்படின்னும் போது 3 ஸ்கொயரா இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாமா? அப்ப 3 ஸ்கொயர் வந்து அடுத்து வந்து 4 தான் நம்ம 2 ஸ்கொயரா மாத்தியாச்சு. 5 அப்படியே தான் இருக்கு. 5 அப்படி நம்ம எடுத்து எழுத போறோம். வேற எங்கேயா 5 வந்து பவர்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. வந்து அடுத்து 6 2 × 3 மாத்தியாச்சு. வந்து அடுத்து 7 அப்படின்றது அப்படியே தான் நமக்கு இருக்க போகுது. 8 வந்து கியூபா மாத்தியாச்சு. 9 வந்து 3 ஸ்கொயரா 2 கியூபா மாத்தியாச்சு. 8 9 வந்து 3 ஸ்கொயரா மாத்தியாச்சு. அவ்வளவுதான். இப்போ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னன்னா எல்சிஎம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 2 கியூப் அப்படின்னா எவ்வளவு வரும்? 8ன்னு வருமா? 3 ஸ்கொயர் அப்படின்னா 9ன்னு வருமா? × 5 × 7 வந்து சோ இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 8 × 9 அப்படின்னு போட்டீங்கன்னா 8 9 எவ்வளவு வரும்? 72ன்னு வரும். வந்து இப்போ 72 × 5 × 7 அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 1440. இதுதான் இந்த மல்டிபிள் பண்ணீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படி பார்க்குறோம். வந்து
சாரி ஃப்ரெண்ட், தப்பா சொல்லிட்டேன். மல்டிபிள்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 8957 2520. இதுதான் நம்ம கிடைக்கிற வேல்யூ. இப்போ 2520 அப்படின்றது தான் நமக்கு வந்து இது எல்லாமே காமனா டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து எதுனா 1ல இருந்து 10 வரையும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆன்சர் என்ன பாருங்க, 2520. அவ்வளவு. இது இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இப்படி எழுதிட்டு போனோம்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். 2 3 4 5 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணுமா? 1 3 2 5 3 7 4 9 5. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணுமா? 1 1 2 5 1 7 4 3 5. அடுத்து காமனா இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. 2ஆல டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 1 1 5 1 7 2 3 அடுத்து 5. அடுத்து 5ஆல டிவைட் பண்ணுமா? 1 1 1 1 1 7 2 3 1. இப்போ மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 எத்தனை வாட்டி வருது பாருங்க? 1 2 3 வாட்டி வருதா? அதான் 2 கியூப் 2 கியூப்னு நம்ம எழுதியாச்சு. 1 3 எத்தனை வாட்டி வருது பாருங்க? 1 2 வந்து அதான் 3 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இதுக்கப்புறம் 5 7 அப்படியே 5 எடுத்துக்கிறோம், 7 எடுத்துக்கிறோம். அதான் மல்டிபிள். ஸோ நம்ம இப்படி போடும்போது மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி போடும்போது மிஸ்டேக் ஆகுமானா ஆகும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மெத்தட் அப்படின்றது நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே ஏன்னா எல்சிஎம் அப்படின்னும் போது லீஸ்ட் அப்படின்னும் போது வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பவர்ல எது இருக்கோ அதை எடுத்து போட்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேவா? புரியுதா? இந்த சம் புரியுதா? ஸோ இது ஒரு மெத்தடு. நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாமில் எப்படிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சால்வ் பண்ணுறோம். எஸ், ஆப்ஷன் வந்து 31க்கு வந்து பி அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 15 20 24 32 36 வந்து வகுப்படக்கூடிய மிக சிறிய எண்ணை காண்க அப்படின்னு பார்க்குறோம். லீஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. திருப்பியும் வந்து என்ன, அது ஒரு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட். வந்து ஸோ எல்சிஎம் போட சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். என்ன கொடுத்துருன்னா 15 20 24 32 36 அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதனுடைய எல்சிஎம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் வகுப்படக்கூடியது எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்து சேரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதை நம்ம அந்த மெத்தட்லோடையும் போகலாம். வந்து 2 4 5 நம்பர் இருக்கு. 5 நம்பர் அப்படின்னும் போது இப்போ 15 அப்படின்னும் போது நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 3 × 5ன்னு பிரிக்கலாம் மினிமம். 20 அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து 4 × 5ன்னு பிரிக்கலாம். திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் × 5ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து 24 அப்படின்றது வந்து நம்ம 8 × 6ன்னு பிரிக்கலாம். 3 8 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ 3 வரும். திருப்பியும் 2 கியூப்னு வரும். வந்து அடுத்து நமக்கு இருக்குது 32. 32 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து 2 பவர் 5னே போட்டலாம் ஸ்ட்ரைட்டாக. வந்து அடுத்து 36ன்னு இருக்கு. 36 அப்படின்றத வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 2 × 4 × 9ன்னு பிரிப்போம். 4 9 36. அப்புறம் 2 ஸ்கொயரு, அப்புறம் வந்து 3 ஸ்கொயர்னு பிரிப்போம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவர் அப்படின்றது எங்கே அதிகமாக இருக்குன்னா இங்கே அதிகமாக இருக்கு. 2 கியூப் இருக்கு. அடுத்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 3 ஸ்கொயர் இங்கே இருக்கு. வந்து சாரி 2 பவர் 5 இங்கே இருக்கு. சாரி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ 3 × 5 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்கே இது வந்து 2 பவர் 5ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோ. இப்போ 2 பவர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 பவர் 5 இது அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட். 1 வந்து அதுக்கடுத்து 3 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இங்கே அதிகமாக இருக்கு. 1. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 இங்கே இருக்கு. 5 1 தான் இருக்கு. வந்து ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் எடுக்கிறோம். வட்டம் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். அப்போ நம்ம 2 பவர் 5
இன்ட்டு 3 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 5 வந்து. அப்போ 2 பவர் 5 அப்படின்னா அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு 32 ஃப்ரெண்ட். 32 9 5 வந்து அவ்வளோ. இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 1440 பெருக்கிட்டீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மெத்தட்லையும் போடலாம். அப்படி இல்லை நம்ம இது எனக்கு டஃபாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தட்லையும் போட்டலாம். வழக்கமாக நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த மெத்தட்லையும் போடலாம் வந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 20 24 32 36 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற காமனாக இருக்கிறத நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 2ஆல் எடுத்தோம்னா 4ஆல் எடுத்துடலாம். 4ஆல் எடுத்தோம்னா 15, இங்கே 4 5 20, 4 6 24, 4 8 32, 4 9 36ன்னு வரும். ஓகேவா? ஸோ எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆல் எடுத்து வச்சிடலாம். 5ஆல் எடுத்தீங்கன்னா 3 வாட்டி போகும், 1 வாட்டி போகும், 6 8 9. அடுத்து 3ஆல் எடுத்தீங்க அப்படின்னா 1 வாட்டி போகும், 1 2 வாட்டி போகும், 8 3 வாட்டி போகும் 9ல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குது நம்ம 2 தான் எடுத்தாலும் 1 1 1 4 3 வந்து. இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 20, 20 3 60, 60 2 120, 120 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 480, 480 இன்ட்டு 3 இந்த. ஸோ 480 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 0 3 8 24 4 மீதி 2 4 3 12 12 14. ஸோ இது ஆன்சர் வந்து. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது ஈஸியாக தான் இருக்குது. சரி, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப அதிகமான நம்பராக இருந்ததுன்னா அந்த மெத்தட் போயிடலாம், ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். நம்பர் வந்து 5 இருக்கிறதுனால டக்குன்னு இது எல்சிஎம் போட்டோம், அது ஈஸியாக வந்து டிவைட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க வந்து. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1440 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் பார்க்குறோம். ஸோ கரெக்டாக போட்டிருக்கீங்க, வெரி குட், சூப்பர் ஃப்ரெண்ட். அடுத்த சம் போலாமா? 33 வந்து அடுத்து 15 18 20 ஆல் மீதி இன்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க வந்து. 4 இலக்க எண் அப்படின்னு கேட்குறாங்க. 4 இலக்க எண் அப்படின்னும் போது மிக பெருசு இருக்கிறதுல எதுப்பா அப்படின்னா 4 9 போட்டுக்க வேண்டியதான் வந்து. ஸோ அதான் வந்து மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ கொஸ்டின் நல்லா கவனமாக பார்த்துட்டு எந்த நம்பரை போடணும் எந்த நம்பரை போடக்கூடாது அப்படின்றதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி போட்டோம்னா நமக்கான ஆன்சர் அப்படின்றது வந்துடும் வந்து. இப்போ கொடுத்துட்டாங்க வந்து. இப்போ நான் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 4 நம்பர் கொடுத்துட்டு வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்க வந்து. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து மிகப்பெரிய எண் அப்படின்னா இதுதான் வந்து. இப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசல் பை எக்ஸாக்டாக டிவிசல் ஆகணும். 4 இலக்கன்னு கேட்டாங்க. அப்போ எல்சிஎம் தான் எடுக்கணும். இப்போ இந்த 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து 15 18 20 வந்து. ஸோ இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆலையும் பண்ணலாம் அல்லது 3ஆலையும் பண்ணலாம். ஸோ அப்போ 3ஆல் பண்ணோம் அப்படின்னா வந்து 3 5 வந்து 3 6 20 அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அடுத்து திருப்பி நம்ம பண்ண வேண்டியது 2ஆல் பண்ணிங்கன்னா 5 வந்து 3 வந்து 10 வந்து. அடுத்து 5ஆல் பண்ணிங்கன்னா 1 3 2 வந்து. 2 6 6 5 30, 30 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 90, 90 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 180. அப்போ எல்சிஎம் என்னப்பா அப்படின்னா 180. இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா இந்த 4 டிஜிட் நம்பர் இருக்குல்ல அது 180ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய எக்ஸாக்டாக இதில் வந்து டிவைட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வாங்க போடலாம். இப்போ 4 9 வந்து இதை வந்து 180ஆல் டிவைட் பண்ணணும் வந்து. இப்போ நம்ம 180 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வாட்டி போடுங்க, 500 5 8 40 வந்து. அப்போ 5 டைம்ஸ் வந்து போகுமா? ஆமாம் போகும். அப்போ போச்சுன்னா மீதி ரிமைனிங் என்னன்னு கண்டுபிடிப்போம். 5 0 0. அடுத்து 5 8 40க்கு 0 மீதி 4, 5 1 5 4 அப்போ 9, அப்போ 900. அப்போ ரிமைனிங் வந்து அப்படியே 99 கீழே இறக்க போறீங்க. திருப்பி இங்கே 9 போட போறீங்க. ஸோ போட்டுட்டு திருப்பி 5ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அதே 900 தான் வரப்போகுது. அப்போ ரிமைனிங் 99 நிற்க போகுது. அப்போ நமக்கு டிவைட் ஆகிற நம்பர் அப்படின்றது வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த 9999 இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இந்த 99 அதான் ஈவுன்னு நமக்கு கிடைக்குது. மீதி இருக்கிறத ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கழிச்சா அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது 9 9 0 0 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் அதான் ஆன்சர் வந்து. புரியுதா எப்படி போகணுன்ட்டு? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இது 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பர் வந்து என்னன்னா பெரிய டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய எண் 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் 4 இலக்க எண் மிக பெருசு இருக்குதுல. அடுத்து ஒரே ஒரு நம்பரை சேர்த்துட்டீங்கன்னா அது 5 இலக்க எண்ணா மாறிடும் வந்து. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த 9999 அப்படின்னு 10,000 10,000னா 5 இலக்க எண்ணா வந்து மாறிடும். ஸோ அதுதான் அடுத்து 34 34
72 மற்றும் 108 ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்றதான் வந்து கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஓகே, அடுத்து ஸோ அப்போ 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம பார்த்து 4 இலக்க எண்ணில் மிகப்பெருது, அதில் ஒன்று கூட்டம் அந்த அதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்போ 5 இலக்க எண் மிகச்சிறியது என்னப்பா அப்படின்னா வந்து 10,000 வந்து கரெக்டா. 10,000 தான் 5 இலக்க எண்ணில் மிகச்சிறியது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 70 to 108 டிவைட் ஆகக்கூடியது மிகச்சிறிய எண் எது அப்படின்றத கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ 72ஆலையும் டிவைட் ஆகணும், வந்து 108ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. சரி வாங்க பார்ப்போம். அப்போ ரெண்டுத்துக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போ ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் ஃபர்ஸ்ட். இப்போ 72 108 ஒன்று பார்த்தாவே தெரியுது, 9ஆல டிவைட் ஆகும் கண்டிப்பா. 9 8 72 9 ஒரு வாட்டி போகுமா, அடுத்து 18. அப்போ 1 12 12 9 வந்து 108. இப்போ திருப்பி இதை டிவைட் பண்ணால் 4ஆல் போகும். 4ஆல் அடிச்சிங்கன்னா 2 வாட்டி போகும், இது 3 வாட்டி போகும், அவ்வளோதான். இப்போ 9 நாள் 36 36 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 72 72 இன்ட்டு 3ன்னு போடணும். 70 இன்ட்டு 3 போட்டால் 210. அப்போ 216 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எல்சிஎம் என்னப்பா அப்படின்னா வந்து 216. இப்போ இந்த 216 எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம 10,000ல் நம்ம என்ன பண்ணணும் வந்து இது வகுக்கணும். அப்போ 10,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டு அதில் வந்து 216ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 216ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை 1000 எடுத்துக்கோங்க. இந்த 10,000ல் 1000 மட்டும் எடுத்துப்போம். அப்படி எடுத்துட்டு நீங்கள் வகுத்தீங்கன்னா 5 வாட்டி போட்டிங்கன்னா 1000 தாண்டி போயிடும். அப்போ நம்ம வந்து 4 வாட்டி போட்டிங்க அப்படின்னா வந்து 800ன்னு வரும். இந்த 4 வாட்டி போட்ட 800ன்னு வரும், 200 மட்டுமே. இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா 40ன்னு வரும், 6 வந்து 24ன்னு வரும். அப்போ 864 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும்போது. ஸோ அப்போ 4 வாட்டி நான் போடுறேன், போட்டுட்டு எனக்கு 864 அப்படின்னு கிடைக்குது ஃப்ரெண்ட் வந்து. ஓகேவா? இப்போ நான் இது கழிக்கிறேன். அடுத்து கழிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு 136 வருமா, இங்கே வந்து 6 வரும். 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 8 போச்சுன்னா 1, 136 வரும். இந்த சைபர் நான் அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா 5 வாட்டி போடலாமா, வந்து 5 வாட்டி போட்டிங்கன்னா 6 வாட்டியே போடலாம். 6 2 6 200 எவ்வளோச்சு, 1200ன்னு வரும். 6 இன்ட்டு 200. அப்புறம் 6 10 60ன்னு வரும். இது அப்புறம் 6 6 36ன்னு வரும். அப்போ 1200 வந்து அப்புறம் ஒரு 60, அதுக்கப்புறம் 36. அப்போ அப்படி கூட்டினீங்க அப்படின்னா 1296ன்னு வரும் கூட்டினீங்கன்னா. இப்போ நான் 6ஆல் பெருக்கினேன் 216 அப்படின்னா வந்து அப்போ எனக்கு ரிமைனிங் மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 10ல் 6 போச்சுன்னா 4 வருமா, வந்து அடுத்து மீதி என்னது 5 தான் இருக்குது. அப்போ போகாது. அப்போ பக்கத்தில் இருந்து 15 15ல் 9 போச்சுன்னா நமக்கு 15ல் 9 போச்சுன்னா மீதி வந்து 6 வருமா, அப்போ 64. இப்போ 64 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈவு வந்து இப்போ 10,000ல் வந்து எனக்கு வந்து 10,000 அப்படின்றது என்னன்னா நம்ம 5 இலக்கன்ல மிகச்சிறியதாக சொல்லியிருக்கோம், மிகச்சிறிய 5 இலக்கன் வந்து. இப்போ நான் 64 எடுத்துட்டு போயிட்டு நான் கழிச்சேன் அப்படின்னா என்ன ஆகுனா அது வந்து 4 இலக்க எண்ணா போயிடும் வந்து. கரெக்டா? அப்படியே கீழே குறைஞ்சிரும். அப்போ எனக்கு வந்து 10,000 9,000 ஆயிடும். ஆனால் எனக்கு என்ன வேணும், 10,000க்கு மேலே தான் வரணும். அப்போ தான் 10,000 இல்லை 10,000க்கு மேலே இருக்கணும் 5 இலக்க எண் அப்படின்னும் போது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 10,000ல் 64 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 9,000 வந்து எவ்வளோ இருக்கும், 64 போச்சுன்னா 9,936 வருமா, 36. இதோட 64 கூட்டினா எனக்கு 10,000 வந்துடும். இப்போ இது 4 இலக்கணா இருக்கு. இப்போ நம்ம இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா 216 கூட்டி ஆகணும். இப்போ 216 கூட்டணும். கூட்டினோம்னா தான் என்ன வரும், நமக்கு 5 இலக்க எண் கிடைக்கும். அப்போ கூட்டினோம்னா என்ன, 6 + 6 12 ஆயிடுமா, மீதி 1. 3 1 கூட்டினா 5 வந்து 9 2 கூட்டிங்கன்னா 11, மீதி 1. அப்போ 10,152 அப்படி பார்க்குறோம். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படி பார்க்குறோம் வந்து 34க்கு பி வந்துருச்சா. எஸ் 33க்கு போட்டு 34க்கு ஆன்சர் வந்து பி. புரியுதா என்ன சொல்லிட்டு? அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 10,000 தான். ஏன்னா 9,999 4 இலக்க எண். இப்போ இதுல வந்து வகுப்படக்கூடிய 72 108 அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடி 216 வந்துருச்சு. 216 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈவு வந்து மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 64 கிடைக்குது. அப்போ அந்த 64 எடுத்துட்டு நான் கழிச்சேன்னா எனக்கு 4 இலக்க எண்ணா மாறிடுது. இதுனா 10,000ல் 64 போச்சுன்னா 9,936. இதுதான் வந்து எக்ஸாக்டா 216 டிவைட் ஆகும்.
இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்னா 216 கூட்டி அதை என்ன பண்றேன் 5 இலக்க எண்ணா மாத்துறேன். 4 இலக்க 5 இலக்க எண்ணா மாத்துறேன். 9999ல 1 கூட்டினா கூட 5 இலக்க எண்ணா மாறிடும். ஆனா எக்ஸாக்டா நம்ம 216 டிவைட் ஆகும்போது இந்த நம்பர் தான் டிவைட் ஆகுது. அதுக்கு அடுத்து நம்ம கூட்டுறதுனால நமக்கு வந்து 10,152 வருது. அந்த 10,152 நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? 34. அடுத்து 35. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது வந்து கிடைக்கும் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. வந்து திருப்பியும் வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மிகச்சிறியதுன்னு 10,000 வருது. மிகப்பெரியது அப்படின்னும் போது என்ன பண்ணோம்? 5 இலக்க 9 9 9 போட்டுருங்க. இதுதான். இதுல ஒண்ணு கூட்டிங்கன்னா 6 இலக்க எண்ணம் வந்து மாறிடும். அப்ப 5 இலக்க எண்ணில் மிக பெருசு இதுதான். வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3, 5, 8, 12 கொடுத்துருக்காங்க. வந்து கரெக்டா 3, 5, 8, 12 கொடுத்துருக்காங்க. கேள்வி பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்ப 3, 5, 8, 12 கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஆப்ஷன் வச்சு போயிடலாம். இந்த கணக்குக்கு ஃபுல்லா போட வேண்டியதுல 2 அதாவது மீதி வந்து 2 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 2 கழிச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா என்னது வகுப்படக்கூடிய. இப்ப நம்ம எல்சியுமே எடுக்க வேண்டியதில்லை. வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்சியுமே எடுக்க வேண்டிய இப்ப என்ன பண்றோம்? -2 நம்ம போடுறோம். போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 9 9 9 70 வருமா? இங்கே நான் -2 போடுறேன். போட்டோன்னா 56 வரும். வந்து இங்க வந்து 99,956 வரும். அடுத்து -2 போடுறேன். 99,960ல வந்து நான் 2 கழிச்சேன் அப்படின்னா 99,960ல கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 99,958 கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் திருப்பி -2 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுனா 99,000 வந்து 916 கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதுதான் வந்து எதால டிவைட் ஆகும்? எதால டிவைட் ஆகும்? இந்த நம்பர் வந்து மீதி 2ன்னு வரும். அதனால நான் 2 கழிச்சிட்டேன். மீதி 2ன்னு வர்றதுனால ரிமைண்டர் வந்து 2ன்னு வர்றதுனால அந்த 2 கழிச்சிட்டு மீதி இருக்க நம்பர். இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா இதுல எது டிவைட் ஆகும்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ கண்டிப்பா இங்க வரக்கூடிய நம்பர் இந்த இங்க இருக்கிற டிஜிட்டால டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வந்து அப்ப என்ன பண்ணலாம்? 3 எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 70 வந்து 3ஆல டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்போ வந்து இதை அடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்? அதே மாதிரி 3 எடுத்துட்டு வந்து இங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 999 டிவைட் ஆயிடும். 58 டிவைட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி 5ல வந்து போச்சுன்னா மீதி 2 இருக்கும். 28 22 டிவைட் ஆகும். அப்ப அதுவும் வராது. அதே வந்து திருப்பி வந்து 900 சாரி இங்க டிவைட் பண்ணக்கூடாது, இங்க இருந்து டிவைட் பண்ணும். ஓகே, இப்ப இங்க இருந்து டிவைட் பண்ணும். இப்ப 999 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகும். 70ஆல டிவைட் ஆகும்னா ஆகாது. அப்ப இதை அடிச்சிடலாம். அடுத்து 999 வந்து டிவைட் ஆகும். 56 வந்து 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா 57 டிவைட் ஆகும். அப்ப வந்து இதையும் அடிச்சிடறேன். பி ஆப்ஷன் அடிச்சிடறேன். அடுத்து 3ஆல வந்து பாத்தீங்கன்னா 999 டிவைட் ஆயிடும். 58 டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 57 தான் பண்ண முடியும் சொன்னல. அப்ப அதையும் நான் அடிச்சிடறேன். அடுத்து 3ஆல வந்து டிவைட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிவைட். அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? சிம்பிளா போயிட்டோம். இந்த கணக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி வசதியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் வந்து சின்ன நம்பரா கொடுத்துட்டாங்க. இப்ப கொடுத்துருக்கல. இப்ப இந்த நம்பர் எல்லாமே என்ன பண்ணணும்னா வந்து இங்க கொடுத்துருக்கல மிகப்பெரிய 5 இலக்க எண் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரால இது எல்லாமே டிவைட் ஆகும்ன்றேன். வந்து அப்ப கொடுத்துருக்க அப்படி டிவைட் ஆகும்போது நமக்கு மீதி 2 கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கும்போது 2 மைனஸ் பண்ணிட்டே வரேன். அப்படி மைனஸ் பண்ணும்போது இதுதான் ஒரிஜினலா அந்த நம்பர். சரி, இதுதான் ஒரிஜினலா அந்த நம்பர். அந்த நம்பர்ல நம்ம டிவைட் பண்ணுவோம், மீதி நமக்கு 2 வருதுன்றாங்க. அப்ப மீதி 2 வருது, ரிமைண்டர் 2 வருதுன்னா 2 நான் கழிச்சிட்டு மீதி இருக்கிறத போடுறேன். போட்டேன் அப்படின்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இங்க இருக்குது. இந்த நம்பரை டிவைட் பண்ணா மீதி நமக்கு 2 வரும். இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா மீதி எதுவும் வராது. அப்ப எது டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கும் போது 3 மட்டும் எனக்கு டிவைட் ஆகுது. எங்க அப்படின்னு செக் பண்றேன். செக் பண்ணும்போது எனக்கு 99,960ல 3 டிவைட் ஆகுது எக்ஸாக்டா. அப்ப அதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். புரியுதா ஃப்ரெண்ட்? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இந்த மெத்தட்ல போனீங்கன்னா ஈஸியா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஃபாஸ்டா. இது வந்து ஈஸியா இருக்கும். 35க்கு ஆப்ஷன் வந்து டிஎஸ். ஓகே, அடுத்து 36. 400க்கும் 500க்கும் இடையில் 12, 15, 20 ஆகிய எண்களால் வகுப்புடைய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கேன்.
பார்த்தாவே தெரியுது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா என்ன 12 15 20 வந்து எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கு 15 இருக்கு 20 இருக்கு. ஸோ 3ஆலே ஆரம்பிப்போம், சின்ன நம்பர்லேயே ஆரம்பிப்போம். 4 வாட்டி போகும், 5 வாட்டி போகும், 20 வந்து திருப்பி நம்ம 5ஆல ஆரம்பிச்சிங்கன்னா 4 1 5 4 எவ்வளோ ஆச்சு 20. திருப்பி 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 1 1. இப்போ 3 5 15 15 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 60. அப்போ எல்சிஎம் என்னப்பா அப்படின்னா 60 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 400க்கும் 500க்கும் இடையில அப்படின்னு கேட்குறாங்க. 400 அப்படின்னும் போது வந்து நம்ம சைபர் அடிச்சிங்க என்னது 60 இன்ட்டு 7ன்னு போட்டிங்கன்னா 420ன்னு வரும். அப்போ 400க்கும் 500க்கு இடையிலனா 60 எல்சிஎம்மாக இருக்குது அப்படின்னா 420 60ஆல டிவைட் ஆகும். அடுத்து 480 60ஆல டிவைட் ஆகும். அடுத்து என்ன ஆகுது 540ன்னு ஆகிடும். அந்த அடுத்தடுத்து 60 மடங்கு போனீங்கன்னா அப்போ 400க்கு முன்னாடி அப்படின்றது 400லேருந்து ஆரம்பிச்சு 500க்குள்ள அப்படின்னும் போது 2 நம்பர் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. ஆன்சர் வந்து 2 அப்படின்னு பார்க்கலாம். வகுப்படி எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. வந்து எல்சிஎம் எடுத்தா 60. அப்போ 60ஆல வகுப்படக்கூடியது 400க்கு 500க்கு நடுவில் எத்தனைப்பானா 2 நம்பர் தான் இருக்கு. அவ்வளோ வகுப்படும், வேற எதுவும் வகுப்படாது. 36. அடுத்து 37 வந்து 37 அப்படின்னு போனோம்னா இங்கே வந்து நம்ம கொஸ்டின் மாறுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணிகள் அப்படின்னு சொல்லி ஃபேக்டர் இருக்குல்ல, ஃபேக்டர் அதை பேஸ் பண்ணி போகிறோம். ஈஸி தான், பார்க்க தான் கொஸ்டின் ஏதோ டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி. பிராக்கெட் வேணா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க x² + 5x - 6 x² + 4x - 12 x² + 8x 12 வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து -6 இருக்கு ஃப்ரெண்ட். வந்து தெரியுதா இப்போ வந்து -6 இருக்கு. இப்போ இந்த -6 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபேக்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 5 வர மாதிரி நம்ம பிரிக்கணும். அப்போ 6 × 1 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போட போகிறோம் அப்படின்னா -1. அப்போ 6 × -1 பெருக்குனீங்கன்னா -6 கிடைச்சிடும். 6ல் -1 போச்சு அப்படின்னா மீதி 5 கிடைச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து x + 6ம் அதே மாதிரி x - 1ம் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா தான் இது வந்துடும். அப்படியே x + 6 x - 1 பெருக்குனா x² + 5x - 6ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ அதுதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. வந்து இப்போ அடுத்து இதுக்கு வந்து 12க்கு வந்து நம்ம பிரிக்கணும். இங்கே வந்து 4 வர மாதிரி நம்ம பிரிக்கணும். இப்போ நம்ம 12 வந்து மல்டிபிள் பண்ணும்போது -12 வரணும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு +4ன்னு வரணும். வந்து இப்போ நமக்கு 6 × 2 அப்படின்னு போட்டால் 12ன்னு வந்துடும். வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே +4 வரணும். அப்போ -2 போட்டிங்கன்னா 6 × -2னா -12 வந்துடும். 6 × -2 அப்படின்னு போட்டிங்கன்னா 12. 6 2 12 -2 இருக்கனால -12. இப்போ 6ல் -2 போச்சுன்னா 4 வருமா? அப்போ +4 வந்துருச்சா? அப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது செகண்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அப்படியே x + 6. இந்த 6 வந்து ப்ளஸ் இருக்கா முன்னாடி, அதனால x + 6. இங்கேயும் ப்ளஸ் இருக்கு, அதனால +6 போட்டிருக்கோம். இங்கே -2 இருக்கு, அப்போ x - 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதா என்ன பண்றேன்னு? புரியுதா? இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்னா x² + 4x - 12ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ கிடைக்கும் எனக்கு. அடுத்து 12 இருக்கு. இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் பிரிக்கும் போது எனக்கு வந்து கூட்டினா 8 வரணும், பெருக்குனா 12 வரணும். அப்போ நான் பிரிக்கும் போது எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இதையும் திருப்பி 6 × 2 தான் பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது 6 2 12 கிடைச்சிருச்சு. அப்போ ப்ளஸ் வரணும் ரெண்டுமே அப்படின்னும் இங்கே என்ன இருக்கு 8 வருது. அப்போ கூட்டினா எனக்கு 6 + 2 கூட்டினா 8 வரணும். அப்போ நான் இங்கேயும் +ன்னு போட்டுக்கிறேன், இங்கேயும் +ன்னு போட்டுக்கிறேன். அப்போ கூட்டும் போது +8ன்னு எனக்கு வரும். இங்கே பெருக்கும் போது எனக்கு வந்து +12ன்னு வரும். 6 × 2 பெருக்கும் போது இப்போ நம்ம இதை அப்படியே வந்து எக்ஸா மாற்றும் போது x + 6 வந்து ஃபேக்டர் மாற்றும் x + 2 வந்து புரியுதா? அவ்வளோதான். ஸோ இப்போ கொடுத்துருக்க கணக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஃப்ரெண்ட். இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்குனா இது வந்துடும், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இது வந்துடும், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இது வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துறதுல இப்படி தான் பிரிப்போம். வந்து இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. சரி மீபேவா கேட்குறேன், சாரி HCF கேட்குறாங்க. HCF அப்படின்னா இதில் மூணுத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரே ஒரு எதெல்லாம் காமனாக இருக்கு அதில் வெளியே எடுக்கணும். x + 6 காமனாக இருக்கு, x + 6 காமனாக இருக்கு, x + 6 காமனாக இருக்கு. வேற ஏதாவது காமனாக இருக்க பாருங்க, எதுவுமே இல்லை. x - 1 இருக்கு, -2 இருக்கு, அங்கே +2ன்னு இருக்கு. அப்போ அது மட்டும் வெளியே எடுக்கும். அப்போ ஆன்சர் என்ன? டி. வந்து புரியுதா? இப்போ 37க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா DS கரெக்ட் ஃப்ரெண்ட். வந்து 37க்கு வந்து ஆன்சர் வந்து டி ரித்தீஷ் கரெக்ட். ஓகே புரியுதா? இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது நான் அடுத்தடுத்து சம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ அடுத்து பாருங்க x² y இருக்கு ப்ளஸ் xy² x² + xyன்னு இருக்கு. வந்து ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம், அது கீழே இடம் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் பாருங்க எக்ஸ் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கு, ஒய்யும் காமனாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸும் ஒய்யும் வெளியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட். வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ இதுல இருந்து எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் எனக்கு x² x இருக்குமா, ஒய் வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ வேற ஒன்றும் இருக்காது, அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதான் ப்ளஸ். இந்த இப்போ நான் இதுல இருந்து எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன், அப்போ எக்ஸ் போயிடுச்சு.
அப்போ எக்ஸ் போயிடுச்சு. ஒய் ஸ்கொயர்ல ஒரு ஒய்யை வெளியே எடுத்தனா மீதி ஒய் மட்டும் தான் எனக்கு இருக்கு. அப்ப எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ உள்ள எடுத்துட்டு பெருக்குங்க, எக்ஸ் ஒய் எக்ஸால பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு வந்துடும். எக்ஸ் ஒய் ஒய்யால பெருக்குங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். புரியுதா? வந்து அடுத்து நெக்ஸ்ட் இதை நான் எப்படி எழுதுனா ரெண்டுத்துலையும் காமனாக இருப்ப எக்ஸ் மட்டும் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸ் எடுத்துட்டா எக்ஸ் இருக்குமா? வந்து பிளஸ் எக்ஸ் ஒய்ல எக்ஸ் எடுத்துட்டா மீதி ஒய் இருக்குமா? போட்டாச்சா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த இதை வந்து நம்ம இப்படி வெளியே எடுத்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய், அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சாச்சு. வந்து ஓகேவா? புரியுதா? வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்குறேன். அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னும் போது இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ நான் எக்ஸ் வெளியே எடுத்துக்கலாமா? அடுத்து இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, அது எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு பார்க்குறோம். ஆன்சர் வந்து சி அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 38 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. புரிஞ்சுதா? ஸ்டெப் புரிஞ்சுதா? ஓகே. எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, மல்டிபிள்ல தானே இருக்கு. அப்ப நம்ம எக்ஸ் வெளியே எடுக்கலாமா? அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் வெளியே எடுக்கலாமா? ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 38க்கு என்ன வரும்? வந்து சி வரும், ஏ வராது. அதாவது என்னன்னா இப்ப எல்லாமே மல்டிபிள்ல தான் ஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப பாருங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு தனித்தனியா. இப்ப நான் திருப்பி இப்படி எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. ஓகேவா? இன்னொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இந்த பிராக்கெட்ல இருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுக்கும் போது என்ன பண்ணா எக்ஸ் வெளியே எடுக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் வெளியே எடுக்கலாமா? அப்படி எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 38C. ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து 39. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் ஜெட், ஜெட் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பவர்லையும் 2 3 4 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு ஃப்ரெண்ட். வந்து சிம்பிளா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி வந்து ஏ பிளஸ் பி பவர் 1 கமா பி பிளஸ் சி பவர் 2 அப்படியே போயிட்டே இருக்கும். வந்து சி பிளஸ் ஏ பவர் 3 இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கான வேல்யூ என்னன்னா ஆன்சர் வந்து 1 வந்து. ஸோ இப்போ அதே தான் அங்கே வருது. வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பவர் ஸ்கொயர்னு இருக்கு. 1க்கு பதிலாக அங்கே 2 3 4ன்னு சொல்லி பவரில் போயிட்டே இருக்கலாம். அந்த அடுத்தடுத்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஏ. வந்து இது ஷார்ட்கட் தான். அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படி டேரெக்டாக போட்டு போயிடலாம். வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ 1 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து போலாமா? 40. வந்து அடுத்து சம் 40வது கணக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6 இஸ் த HCF ஆஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் KX மைனஸ் 6 அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக எடுக்கக்கூடியது என்ன சொல்லிட்டாங்கன்னா -6ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் மைனஸ் 6ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஃபேக்டர் பிரிச்சோமா? எப்படி பிரிச்சோம்? இப்போ பாருங்க அதே தான் பிரிக்க போறீங்க. 24ன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன 1 -xன்னு வந்துடணும். அப்போ கண்டிப்பா -x1 போட்டணும். புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து என்ன இருக்கணும்? -x. ஏன்னா HCF வெளியே என்ன எடுத்தோம்னு சொன்னாங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலயும் வந்து -x காமனாக போட்டே ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ நம்ம அடுத்த என்னன்னா 6 × 4 24 போட்டுக்கலாம். இப்போ -6 + 4 ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 24 - 24 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் கூட்டுங்க, -6 + 4 கூட்டினீங்கன்னா -2ன்னு வந்துடும். அப்போ இது கரெக்ட். வந்து அப்போ நமக்கு இதுல என்ன வந்துருச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் + 4 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டா? கிடைச்சிருச்சு. இப்போ இங்க அதே வரும். இங்க வரும்போது -6 வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ நமக்கு -6 கண்டிப்பா வந்து இருக்கணும். எக்ஸ் மைனஸ் 6 வந்து அதான் HCFன்னு சொல்லி இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்போ 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 1 எப்படி வரணும்னா -1 இருந்தால் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும் 6. அப்போ நம்ம +1ன்னு போட்டால் தான் முடியும். அப்போ பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து -6 + 1 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு -6 கிடைச்சிடும். இப்போ இதை கூட்டி ஆகணும். கூட்டினா தான் இந்த கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். -6 + 1 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? -5ன்னு வரும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கேவோட வேல்யூ அப்படின்னு போகிறோம். ஸோ அப்போ கேவோட வேல்யூ இந்த இடத்துல என்னப்பா வரும் அப்படின்னா ஏற்கனவே எங்க மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா +5. சாரி பண்ணா மைனஸ் போடக்கூடாது. இப்போ நம்ம அந்த மைனஸ் வந்து அங்கே ஏற்கனவே இருக்கு. அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்றது என்ன ஆயிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். வந்து அப்போ கேவோட வேல்யூ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வந்து +5 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி +5 அப்படி சொல்லி பார்க்குறோம். 40வதுக்கு சி அப்படி பார்க்குறோம்.
நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எக்ஸ் மைனஸ் 6 வெளியே எடுத்தாகணும். அப்போ நம்ம -6 போட்டே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் பொறுத்தவரையும் பெஸ்ட் மேட்ச் அப்படின்னா 5 தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது, வேறு வழி கிடையாது. ஸோ அப்படி தான் போய் ஆகணும். -6 தான். ஓகே ஃப்ரெண்ட், அப்படி தான் போட்டாகணும். வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இங்கே -6 போட்டாகணும். அப்போ +1 இங்கே வரும். அப்போ கேவோட வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து -5ன்னு சொல்லிட்டு அந்த -5ன்னு சொல்லி நமக்கு இங்கே வந்துடும். ஆனால் அந்த இடத்துல கேவோட வேல்யூ எக்ஸாக்டாக நம்ம போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். கரெக்ட் தான். ஓகே, 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆன்சர். அடுத்து 41 வந்து x² - 1 x - 1² என்பவற்றின் மீசிமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ இப்போ இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 41க்கு வந்து நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து a² - b² மாத்திக்கலாமா? இப்போ x² - 1 இருக்கு. இதை நான் எப்படி எழுதுறேன்னா x² - 1² எழுதுறேன் ஃப்ரெண்ட். அப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இந்த வேல்யூ மாறப்போதில்லை. இப்போ நம்ம இதை எடுத்து எழுதணும் என்ன பண்ணலாம்? a² - b² a + b a - bன்னு வரும். அப்போ x + 1 அப்புறம் நமக்கு என்ன வரும்? x - 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா x - 1² இருக்கு வந்து. கரெக்டா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து x² - 2x பிளஸ் என்ன பண்ணுவோம் 1² வரும் வந்து. ஸோ அப்போ 1² அப்படின்னா வேல்யூ வந்து 1 தான். கரெக்டா? அப்போ அப்படியே தான் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷனில் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து 1 × 1 வந்துடும். ஆனால் இங்கே -2 வரணும் கூட்டும் போது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? -1 -1 அப்படி போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்? கூட்டும் போது -2ன்னு வரும். -1 × -1 பெருக்குனீங்கன்னா 1 வரும் வந்து. ஸோ அப்போ நம்ம ஃபேக்டரைசேஷனில் இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா x - 1 x - 1ன்னு எழுதுவோம். கரெக்டா? இப்போ காமனாக நம்ம என்ன HCF LCM கேட்குறேன், LCM கேட்குறாங்க. அப்போ காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - 1 காமனாக இருக்கு. ஸோ அதை நம்ம எல்சியத்தில் வெளியே எடுத்தோம் அப்படின்னா திருப்பி x + 1ன்னு வரும். திருப்பி x - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் வந்து. கரெக்டா? அப்போ x - 1 அப்படின்றத காமனாக வெளியே எடுத்துட்டோம்னாலும் திருப்பி நமக்கு x + 1 x - 1ன்னு கிடைக்கும் வந்து. நான் எல்சிஎம்ஏ போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸே வராது வந்து. இப்போ நம்ம x - 1 நான் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறேன். எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா x + 1 கமா வந்து இங்கே என்ன வரும்? x - 1 வந்து. இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக எடுத்ததுக்கு அப்புறம் இந்த x - 1 எடுத்துட்டு இந்த x - 1 எடுத்துட்டேன். ரிமைனிங் எனக்கு இதான் இருக்கு வந்து. இப்போ நம்ம வேற எது காமனாக இது ரெண்டுத்துலேயும் காமனாக இல்லை. இப்போ நான் பெருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x - 1 மல்டிபிள் இங்கே என்ன இருக்குன்னா x + 1 மல்டிபிள் x - 1. இப்போ பாருங்க a + b a - b இருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a² - b² எழுதலாமா வந்து? இதை அப்படி தான் வச்சுக்க வேண்டியதான், x - 1 அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை வந்து நம்ம 1² வேல்யூ இருக்காதா? அப்போ 1 தான் வருமா? அப்போ x - 1 x² - 1 அப்படின்றதான் நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 41க்கு ஆன்சர் வந்து A. புரியுதா? ஈஸி தான், ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போட்டுடலாம் வந்து. 41க்கு ஆன்சர் என்ன வரும் வந்து A தான் வரும். 41க்கு கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்? A தானே வருது ஆன்சர். புரியுதா? வேற யாருக்கா A வந்துச்சா? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, நிதானமாக போடுங்க. போட்டிங்கன்னா வந்துடும். நம்ம நிதானமாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சிருக்கோம், அதை பிரிச்சிருக்கோம். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது x - 1 தான். அதான் வெளியே எடுத்தாச்சு. இப்போ a + b a - b இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? a² - b² போடணுமா? ஸோ அப்படி போட்டால் ஓகே ஓகே தேங்க்யூ. அடுத்து 42 வந்து a³ - b³ அப்புறம் a - b² அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படியே நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுடலாமா?
வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுதான். இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் இருக்குல்ல ஃப்ரெண்ட், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் மைனஸ் ஏ வந்து, அதாவது எப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பின்னு வரும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து. அடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் வந்து ஏபி பிளஸ் வந்து பி ஸ்கொயர்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னா என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு ஏன்னு வரும் வந்து, பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்கான ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இது போட்டிருக்கோம். அடுத்து இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு வந்து, எது இங்க இருக்கு கொடுத்துருக்க வேல்யூ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு வந்து. ஓகேவா, இங்க கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருக்கேன் வந்து. இப்போ அடுத்து நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ நம்ம இதை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவோம்னா, எல்சிஎம் பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற ஐஎஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பி நம்ம இது வெளியே எடுத்தாலும் திருப்பி கீழே வந்து நிற்கும், எது நிற்கும், எக்ஸ் மைனஸ் ஏ நிற்கும். அது திருப்பி எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் இருக்கிறதுல பவரில் எது பெருசோ அதை எடுத்துக்கலாம். அப்போ பவரில் ரெண்டுத்துல பெருசு இதுதான், இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு காமனாக அந்த பக்கம் இல்லை, அப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லி நமக்கு வரும். புரியுதா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இதுதான் இங்கே வரும் வந்து. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏ இல்லை ஏஎக்ஸ்னு சொல்லலாம், ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்குறோம். புரியுதா? வேணா நான் திருப்பி நான் எல்சிஎம் கூட போட்டு காமிக்கிறேன். எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு காமனாக எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும். கரெக்டா, வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து 1ன்னு வந்துடும். இங்கே வந்து என்ன வரும், அப்படியே மல்டிபிள் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏ பிளஸ் இல்லை ஏஎக்ஸ்ன்னு சொல்லலாம், ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். கமா இங்கே வந்து என்ன ஆகும், ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ வெளியே எடுத்தோன்னா திருப்பி எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே நிற்கும். இப்போ பாருங்க என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் மைனஸ் ஏவை திருப்பி இதில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது எடுத்துட்டு போய் நான் இதில் மல்டிபிள் பண்ணனா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் தான் எனக்கு இருக்க போகுது. திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏ இல்லை ஏஎக்ஸ்னு சொல்லலாம் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வருது. அப்போ அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிறதுல ரெண்டுத்துல எது வந்து ஹையஸ்டோ அந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹையஸ்ட், அப்போ தூக்கி அதை போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம், வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் கூட எழுதலாம், இல்லை எக்ஸ் ஏன்னு கூட எழுதலாம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேவா, புரியுதா? யாருக்காவது புரியலன்னா சாட்ல போடுங்க, போட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட், 42க்கு வந்து சி. அடுத்து 43, இன்னும் ஒரு 3 சம் தான் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 3 சம் தான், 43 44 45 3 சம் தான், பார்த்துட்டு போயிடலாம். எல்சிஎம் 2y மைனஸ் 6 2y ஸ்கொயர் மைனஸ் 18 சின்னதா இருக்கு, அதனால எடுத்து எழுதிடும் ஃபர்ஸ்ட். 2y மைனஸ் 6 அதே வந்து 2y ஸ்கொயர் மைனஸ் 18 இருக்கு ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல காமனா என்ன இருக்கு, 2 வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தீங்கன்னா என்னது y மைனஸ் 3ன்னு வருமா? இதுல நம்ம 2 வெளியே எடுத்தோன்னா என்ன வரும், வெளியே எடுத்தோன்னா y ஸ்கொயர் மைனஸ் வந்து 9 வருமா ஃப்ரெண்ட்? ஓகேவா ஃப்ரெண்ட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு y மைனஸ் 3ன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்கு, இந்த y ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா y ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா ஃப்ரெண்ட்? அப்போ 3 ஸ்கொயர் எழுதிட்டோம்னா இப்போ பாருங்க இது என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எல்லாமே சிம்பிளாக கொண்டு வந்துடணும். அப்போ நம்ம அப்படியே 2, y மைனஸ் 3 அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். எக்ஸாம்னால இது எழுதாதீங்க, அப்படியே அங்கே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துருங்க. உங்களுக்கு புரியுதுக்காக பக்கத்தில் எழுதிட்டு வரேன். 2 இப்போ y ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், அது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும், a பிளஸ் b a மைனஸ் b வருமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், y பிளஸ் 3 அப்புறம் y மைனஸ் 3 போட்டுடலாமா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இப்போ போட்டுட்டுனா 2 காமனாக இருக்கு, 2 அப்படியே வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டு என்ன கேட்குறாங்க பார்ப்போம், எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 காமனாக இருக்கும், 2 எப்படி வெளியே எடுத்துடலாம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும், y மைனஸ் 3 காமனாக இருக்கு, அது வெளியே எடுத்துடலாம் வந்து. அப்புறம் y பிளஸ் 3 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 2 கிடைச்சிருது வந்து, அப்படியே 2 காமனாக இருக்கு, அது வெளியே எடுத்துடும். அப்புறம் y மைனஸ் 3 அப்புறம் y பிளஸ் 3 வந்து. ஸோ அப்போ y மைனஸ் 3 y பிளஸ் 3 அப்படின்றது நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது இதுக்கு எல்சிஎம் போட்டிங்க அப்படின்னா 2 அப்படின்றத நம்ம போட்டோம் அப்படின்னா 2 ஸ்டெப் வரும், ஒரே ஸ்டெப்ல போட்டலாம். 2 y மைனஸ் 3 வெளியே எடுத்துடும். அப்போ இங்கே 1 வருமா? இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த 2 போயிடும், அப்புறம் y மைனஸ் 3 அங்கே வெளியே வந்துருச்சு, அதனால y பிளஸ் 3 அப்படின்னு ரிமைனிங் இருக்கும். கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 2 இன்ட்டு y மைனஸ் 3 y பிளஸ் 3. அப்போ ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. புரியுதா? ஈஸியாக தானே இருக்கு. அந்த ஃபேக்டர் பண்ணுறது நம்ம கரெக்டாக பண்ணோன்னா வந்துடும். இந்த 43க்கு சி. எஸ், ஓகே. அடுத்து 44 போலாமா? 44 x பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து.
மீசிமா கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்றதான் வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் பண்ணிடலாம், சிம்பிள் ஆக்கிடலாம். எப்படின்னா இப்போ அந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்குல்ல ஃப்ரெண்ட், அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறத வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 1 பார்த்தாவே தெரியுது என்னது, எக்ஸ் மைனஸ் 1 சரி எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் வந்து பி அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். வந்து அப்படி போகக்கூடாது, அவசரப்பட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர் தான், ஃபேக்டர் போயிடும். என்னன்னா சிம்பிளாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பிரிக்கலாம். 1 × 1 1. ஆனால் இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது. கூட்டினா வந்து +2 வரும் நமக்கு. ரெண்டுமே மைனஸாக போட்டுக்கோங்க. -1 × -1 வந்து +1, -1 -1 ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா -2 வந்துடும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா x - 1 x - 1 இதுதான் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய சிம்பிள் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயரு, ஓகே ஃப்ரெண்ட், பவரில் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன், மல்டிபிள் பண்ண அப்படி தான் வரப்போகுது. -1 ஸ்கொயரு பிராக்கெட் போட்டு திருப்பி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்கா, இதை நான் திருப்பி எப்படி எழுதலாம்னா a + b a - b எழுதலாமா. அப்போ a + b என்ன பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அடுத்து a - b அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. எழுதிட்டேன்னா இப்போ 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 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ a + b அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் அப்படியே ரவுண்டாக எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னு எடுத்துக்கணும், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு a - b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் போடுறோம். இப்போ இது அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே கீழே கண்டினியூ ஆகும், அது அப்படியே கண்டினியூவாக தான் ஆக போகுது. வந்து இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும்ல. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதை திருப்பியும் பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல இருக்கா, அப்போ எக்ஸ் + 1 அடுத்து என்னது எக்ஸ் - 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அங்கே மேலே இருக்கிறது அப்படியே கீழே எடுத்துட்டு வருமா, அப்போ எக்ஸ் - 1 இங்கேயும் எக்ஸ் - 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் இருக்கிறத நம்ம வெளியே எடுக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் அப்படின்னும் போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். இப்போ ஹையஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அந்த பக்கம் இருக்கா, இல்லை. அப்போ இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம் எல்சிஎம்ல, ஓகேவா. அடுத்து எக்ஸ் + 1 அந்த பக்கம் இருக்கா பாருங்க, எக்ஸ் + 1 இல்லை. அப்போ இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் - 1 அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்போ காமனாக எடுத்து போட்டுற வேண்டியதான். வந்து அப்படி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ காமனாக இருக்கு அப்படின்னும் போது அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். அப்படி போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணும், எக்ஸ் - 1 மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து அப்போ எக்ஸ் - 1 அப்படின்னு நம்ம எடுத்தாலும் இப்போ வந்து இந்த ஸ்டெப்பு போட்டுறேன். இப்போ காமனாக இருக்கிறதுன்னு எக்ஸ் - 1 மட்டும்தான் ஃப்ரெண்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் + 1 இப்போ இதுல இருந்து எடுத்தாச்சு. எடுத்ததுனால இது என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல × 1 தான் வரும், கமா. இப்போ 1 வெளியே எடுத்துட்டேன், அப்போ 1 இருக்கும். அப்போ வந்து மீதி வந்து எக்ஸ் - 1 இருக்கும். இப்போ 1க்கு வேல்யூ இல்லை. இப்போ பாருங்க எக்ஸ் - 1 எக்ஸ் - 1 ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ஆயிடுமா. அப்போ ஃபைனலாக வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது. அடுத்து எக்ஸ் + 1 அடுத்து எக்ஸ் - 1 எக்ஸ் - 1 பெருக்குனீங்கன்னா எக்ஸ் - 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சர் வந்து. ஸோ இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது. அடுத்து எக்ஸ் + 1 எக்ஸ் + 1 எங்கே இருக்கு பாருங்க, இது வந்து -1 இருக்கு, அப்போ இது வராது, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து சி தான், எக்ஸ் + 1. அடுத்து பாருங்க எக்ஸ் - 1 ஸ்கொயர் இருக்கு, ஸோ அப்போ இங்கே இருக்கு, அப்போ இதுதான் வரும். ஓகேவா, புரியுதா. டீட்டெயிலாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம், டக்குன்னு ஆன்சர் கொண்டு வரலாம். அவ்வளோதான் 44 தான், சாரி 45 சொல்லிட்டேன், 44 சம்ஸ் தான். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா HCF LCF வந்து முடிச்சாச்சு. ஸோ இதனால திருப்பி பாருங்க, இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த
4 சம் நம்ம போட்டுருக்கலாம் 44 சம்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணினாவே HCM LCF வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும். அகைன் இந்த PDF வந்து இப்போ உங்களுக்கு குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்லையும் போட்டுருவாங்க அண்ட் ஆப்லையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நோட்டில் வந்து ஒரு தடவை போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம அடுத்து வந்து மண்டே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே வந்து மீட் பண்ணுவோம். மண்டே வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சுட்டு நம்ம அதோட நம்ம மீதி டாபிக் என்னென்ன டாபிக் இருக்கோ அதோட சேர்த்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தமிழ் ஆஸ் யூஷுவல் தான் அப்படி நம்ம கொண்டு போகிறோம். மேக்ஸ் அப்படின்றது சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்டு. ஸோ படிக்க போகிறோம் வந்து ஓகேவா. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது 2 மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியது. 2 பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அப்கமிங் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணிடலாம் சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் சொல்லி பார்க்குறோம் வந்து. See you on Monday.